வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு சப்பாத்திக்கான சைட் டிஷ் தான். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லசூனி பாலக். இது வந்து பாலக் வச்சு நம்ம பல விதமான இதில் பண்ணலாம். பட் இந்த லசூனி பாலக் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸோட கூட அதை மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். இதை எப்படி பண்ணுறோன்னா, நல்லா கொதிக்கிற வெந்நீரில் இந்த பாலக்கை வந்து ஒரு கட்டு அமுத்தி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது பக்கத்தில் என்ன வச்சுருக்கேன்னா ஐஸ் வாட்டர். இதில் ஒரு கொதி வந்ததும் தூக்கி இதில் ஏன்னா இது ஆல்ரெடி நல்லா கொதிச்சுட்டு இருந்த தண்ணியில் இந்த பாலக்கை போட்டிருக்கேன். ஸோ இதில் ஒரு கொதி வந்ததும் இதை தூக்கி நம்ம அப்படியே ஐஸ் வாட்டருக்குள்ளே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பண்ண வேண்டியதான். என்ன லசூன், அதாவது பூண்டு இதில் நீ ஏன் போயிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அதாவது நான் பூண்டை பண்ணுறதே இல்லை, எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுருக்கேன். நான் குழந்தைகளுக்கோசரம் நிறையா பண்ணுவேன். டிஃப்ரெண்ட்டாக பூண்டு வச்சு பண்ணுவேன். இன்னும் நான் வந்து ஒரு 4 தடவை சோப் போட்டு கையெலும்பிப்பேன், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கப்புறமா என் கையில் அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்குமோ அப்படிங்கிறதுனால ஒரு 4 தடவை சந்தேகப்பட்டுட்டு கையெலும்பிப்பேன், அவ்வளோதான். பட் நிச்சயமாக சொல்லணுன்னா ஊருக்கு வாத்தியார் தான் நானே சொல்கிறேன். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கெலாம் அவ்வளோ நல்லது. இதெல்லாம் தெரிஞ்சாலுமே ஜஸ்ட்டு நம்ம உபதேசம் மட்டும் பண்ணுவோம், நம்ம சாப்பிட மாட்டோம். அதுதான் அங்கே இருக்கிறது. நல்லா ஒரு கட்டு பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதை இந்த வெந்நீருக்குள்ளே சோக் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நல்லா கொதிக்கிற வெந்நீர். இதை அப்படியே எடுத்து ஐஸ் வாட்டருக்குள்ளே போட்டுடுறேன். இது ஐஸ் வாட்டரில் தான் போடணுமா அப்படி சொல்லி கேட்டேன்னா, அது போட்டேன்னா தான் இதில் இருக்கிற சூடு வந்து அப்படியே மேலே மேலே வந்து கீரையோட கலரை டார்க் ஆக்கிண்டே போகும். அதுக்கு நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ஐஸ் வாட்டருக்குள்ளே நினச்சிட்டோன்னா அது கலர் மாறாமல் இருக்கும் கீரை, அவ்வளோக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை அரைச்சிடுறேன். இதை வந்து மிக்சியில் போட்டு இப்போது அரைச்சிக்கலாம். ஸோ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன். இது ஜில்லுன்னு இருந்த தண்ணியே இந்த கீரையோட நினச்சது சூடாகிடுது, அப்படி வார்ம் ஆகிடுது. ஸோ இதை அரைச்சின்னு வந்துடலாம் நம்ம. இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் போடுறேன். நாலு ஸ்பூன் கிட்டக்க எண்ணெய் விட்டுருக்கேன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். ஒரு பே லீஃப், ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை. இதில் பெரிய வெங்காயமாக ஒன்று ஒரு சின்ன துண்டும் இஞ்சி அண்ட் ஒரு 1-2 பல் பூண்டு. இந்த கீரையோடையே வச்சு பச்சை மிளகாவும் வச்சு அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ அரைச்சிக்கிறேன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட வேண்டாம். அப்படி இல்லை நீங்கள் அப்போ வைக்கலைன்னா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இங்கே போட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகா பொடி போடுறேன், தனி மிளகா பொடி. இதில் ஒரு சின்ன டீஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்து நல்லா கசக்கிட்டு போட்டுருங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. கீரையும் பச்சை மிளகாயும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், இதை இதில் ஆட் பண்ணுறோம். கீரை ரொம்ப உப்பு தாங்காது, நல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து மேலே நெய்யில் இந்த பூண்டு அண்ட் மிளகா வத்தல் இதெல்லாத்தையும் தாளித்து கொட்டினோன்னா
ரொம்ப ஜோரான ஒரு லசூனி பாலக் தயாராகிடும். இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கும். அப்போ தான் மசாலா எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இந்த கீரையில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமும் போய் தயாராகிடும். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இது நல்லா கெட்டியாக எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஆறுனா இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும். இதில் வந்து நம்ம இது வரைக்கும் புளிப்புக்குன்னு எதுவுமே ஆட் பண்ணல. நான் வந்து இதில் கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இதில் வந்துட்டு எலுமிச்சம்பழம் புழிய போகிறேன். எங்களுக்கு எலுமிச்சம்பழம் வேண்டாம் அப்படிங்கிறவா ஆம்ச்சூர் பொடி போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. அது இல்லை எங்களுக்கு ரெண்டுமே வேண்டாம் அப்படிங்கிறவா முன்னாடியே தயிரை விட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கின கையோடு அதில் நல்லா ஒரு கரண்டி தயிரை விட்டு நல்லா அது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்ச விழுத விட்டேன்னா சரியாகும். இது ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சுக்கிறேன். ஒரு தடுக்கா இது போட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் கிட்ட நல்லா நெய் விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 8-10 பூண்டு, சின்ன பூண்டு பல்லாக நறுக்கி பொடியாக இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த நெய்யில் போடுறேன். ஒரே ஒரு மிளகாத்தில் 2 கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மிளகா பொடி இதில் ஆட் பண்ணுறேன். சின்னதாக ஒரு பிஞ்ச் கரம் மசாலா எல்லாத்தையும் ஜோரான லசூனி பாலக் தயாராகிடுது. இதை வந்து நீங்கள் சப்பாத்தியோடெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு இதில் எலுமிச்சம்பழம் தான் புழியணும். ஒரு அரை மூடி புழியணும். இது போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் இன்னொரு அரை மூடி புழிஞ்சுக்கோங்க. ஸோ லசூனி பாலக் தயாராகிடுது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.